புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இந்த பேழை எதற்கு அடையாளமாக இருக்குன்னா கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கு. இந்த பேழை ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்கு. இன்றைக்கு கூட யாராவது நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்து அப்படியே தள்ளி போடுறீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க, மனுஷன் கற்பனையை கேட்காதீங்க. ஒரு சபையினுடைய பாரம்பரியத்தினுடைய கற்பனையை கேட்டுட்டு நான் அந்த சர்ச்சுக்கு போகிறேன், இந்த சர்ச்சுக்கு போகிறேன், எங்கள் சர்ச்சில் வேணான்னு சொல்லிட்டாங்க, எங்கள் சர்ச்சில் தெளிச்சு விட்டாலே போதும்னு சொல்லிட்டாங்க, எங்கள் சர்ச்சில் குழந்தையிலே கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் சர்ச்சு வராது, மேலே நியாயம் இருக்கிறது கர்த்தர் தான் நிற்கிறாங்க. கடைசி நாளில் நியாயம் தீர்க்க போகிறது என்னது? கர்த்தருடைய வசனம். அங்கே போய் நீங்கள் சொல்ல முடியாது, எங்கள் பிஷப் சொன்னாருங்க, எங்கள் பாஸ்டர் சொன்னார், அந்த தீர்க்கதரிசி சொன்னார், அந்த இடத்துல இப்படி சொன்னாங்கங்க, அதனால தான் நான் எடுக்கலைன்னு சொல்ல முடியாது. அந்த பேழையாகிய ஞானஸ்தானத்துக்குள்ளே நீங்கள் வரணும். அப்போ தான் வரப்போகும் அழிவுலேருந்து தப்பிக்கப்படுவீங்க. வசனத்துக்கு செவி கொடுங்க. உங்கள் சபை பாரம்பரியங்களை தயவுசெய்து பிடிச்சிக்கிடாதீங்க, அது மிக மிக ஆபத்தானது. கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சி சீக்கிரமாக மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே முழுகி ஞானஸ்தானம் பெறுங்க. புது புது விளக்கங்கள்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க, விளக்கம் நீங்கள் கொடுக்காதீங்க. வசனம் என்ன விளக்கம் கொடுக்குதுன்னு நீங்கள் கேளுங்க. நீங்கள் நிறைய பேர் ஞானஸ்தானத்துக்கு இவங்களே விளக்கம் எழுதுறாங்க. பெரிய அறிவாளிகள் போல, ஐயோ எனக்கு புதுசாக விளக்கம் கிடைச்சிருச்சு, பைபிள் என்ன சொல்லுது அதை செய்வோம். சில பேருக்கு ஒரு சந்தேகம், அது என்ன முழுகி தான் ஞானஸ்தானம் எடுக்கணுமா? அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு. இயேசு தண்ணீருக்குள்ளே தான் போனார். யோவான் ஏன் அந்த ஏனோன் என்ற இடத்துல ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னா அங்கே தண்ணீர் அதிகமாக இருந்தது. தெளிச்சு விடுற தண்ணிக்கு இப்போ சொம்பில் தண்ணி போதும். ஏன் தண்ணீர் அதிகமாக இருந்த இடத்துல இயேசுவை கூட்டு போனார்? ஏன் இங்கே ஞானஸ்தானம் எடுக்க வச்சாருன்னா தண்ணி அதிகமாக இருந்தால் தான் முழுக முடியும். கந்தாகையின் மந்திரி அவன் ரதத்தில் போய் கொண்டிருந்தான், தேவனுடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தான், பிலிப்பு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். கையில் தண்ணி இருந்திருக்காதா? குடிக்க தண்ணி இல்லாமலா ஒருத்தர் ரதத்தில் போவான்? தெளிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமலா போவான்? ஆனால் ரதத்தில் போய் கொண்டிருக்கும் போது திடீர்னு சொல்லுகிறான், இதோ தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்தானம் பெற தடை என்ன? ரதத்தை நிறுத்துன்னு சொல்லி இறங்கி போய் தண்ணீருக்குள்ளே போய் முழுகி ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்தான். அப்போ தான் பிலிப்பு காணப்படாமல் போயிட்டான். அதனால ஒரு சபை பாரம்பரியம் சொல்கிற உங்களுடைய கட்டுக்கதைகளெல்லாம் நீங்கள் இங்கே கொண்டு வராதீங்க. பாஸ்டர், நான் ஒரு கருணாமூர்த்தி படத்தில் பார்த்தேன், அது ஏதோ ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் பார்த்தேன் இயேசுக்கு தெளிச்சு தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. படத்தில் போடுவான்ப்பா, டைரக்டராக உன்னை கொண்டு போகிறான் உன்னை பரலோகத்துக்கு. வசனம் தான் உன்னை கொண்டு போவோம். இதெல்லாம் வச்சு உங்களை ஏமாற்றி கொள்ளாதீங்க. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் எச்சரிப்பாக சொல்கிறேன், தேவ எச்சரிப்பு உங்களை நோக்கி வருது. கடைசி நாளில் கணக்கு கொடுக்க போகிறது உங்கள் பாஸ்டர் இல்லை, உங்கள் மாஸ்டர் இல்லை, உங்கள் பிஷப் இல்லை, யாரும் இல்லைங்க. அது ஒரு சின்ன மனுஷன சாதாரண விசுவாசியாக இருக்கலாம், போப்பாவே இருக்கலாம், கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கணும். நியாயந்திருக்க போகிறது வசனம்தான். அந்த வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன்னு போட்டிருக்கு. வசனத்துக்கு பயந்து அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. பாரம்பரியத்தெல்லாம் நீங்க ஒருவேளை பாருங்க, அறியாதிருக்கிற காலங்களை தேவன் காணாதவள் போல இருக்கிறார், ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். தெரியாத காலத்தில் நான் செஞ்சிட்டேங்க, அது வேற. இப்போ தெரிஞ்சிட்டியா? வசனம் தெரிஞ்சிட்டியா? சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டியா? கீழ்ப்படி. நோவா காணாதவைகளை குறித்து தெய்வ எச்சரிப்பு பெற்றான், விசுவாசித்தான். இரண்டாவது, விசுவாசித்த விசுவாசத்திற்கு பயபக்தி உள்ளவனானான். மூன்றாவது, பேழையை உண்டு பண்ணினான். இது அவனுடைய ஐடியா இல்லை. ஆமாம், சில வேளையில் ஐடியா பெரிய ஆட்கள் கூட கொடுப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? இயேசு ஞானஸ்தானம் எடுக்க போனார், அவரை எடுக்க வேணான்னு சொன்னது யார் தெரியுமா? ஸ்ரீகளிலே பிறந்தவன்ல இவனை விட பெரியவன் யாரும் இல்லைன்னு சொன்னார் பாருங்க, யோவான் ஸ்நானகன். அவன் தான் சொன்னான் இயேசுவை பார்த்து, நான் உம்மிடத்தில் ஞானஸ்தானம் பெற இருக்க, நீர் எம்மிடத்தில் ஞானஸ்தானம் பெற வருவது என்னன்னு கேட்டான். ஆனா இயேசு என்ன சொன்ன தெரியுமா? அங்க பாரு, உன் ஆலோசனை என்கிட்ட கொண்டு வராத, இப்பொழுது இடம் கொடு, இப்படி செய்வது எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியதா இருக்கிறது, தடை பண்ணாதன்னு உள்ள இறங்கினாரு. அவனுடைய ஆலோசனைக்கு இயேசு என்ன பண்ணல? செவி கொடுக்கல. மிக தாழ்மையா சொல்றேன் பாஸ்டர், அந்த பெரிய பாஸ்டர் சொன்னாரு, அந்த பெரிய ஊழியக்காரன் சொன்னாரு, யோவான் ஸ்நானகனே சொல்லலாம். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது, அதன்படி செய்யுங்க.
உங்கள் வாழ்க்கை முழுவதும் வசனத்தின்படி நான் செய்கிறேன் ஆண்டவரே. இந்த புது பிரசங்கியார் அப்படி சொன்னார், அமெரிக்காலேருந்து ஒரு பிரசங்கியார் அப்படி சொன்னார், ஆப்பிரிக்காலேருந்து பிரசங்கியார் சொன்னார்னா நம்ம அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாயிட்டு இல்லை, ஆப்பிரிக்கா போகிறதுக்கு ஆயத்தமாகலை. எங்கே போகிறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கோம்? பரலோகம் போகிறதுக்கு. அங்கே இருக்கிற ஒரே ஒருத்தர் நம்முடைய தேவன் தான் ராஜா. அவர் தான் நம்மளை கேள்வி கேட்பார், அவர் தான் நம்ம நியாயந்திருக்க போகிறார். அவருடைய வசனத்துக்கு நம்ம நடுங்கி அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்ம செய்கிறதுக்கு நம்ம சாவதானமாக இருக்கணும். அப்பொழுது இந்த வேதத்துள்ள ஆசீர்வாதங்கள் உண்மையில் வரும். கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம பயப்படணும், நடுங்கணும். அந்த வசனத்தை நீங்கள் படிங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் படிங்க. யாரோ கொடுத்த விளக்கத்தை நீங்கள் கேட்காதீங்க, நான் சொல்கிற விளக்கம் கூட கேட்காதீங்க, வேண்டாண்ணா. வசனத்தை நீங்கள் படிங்க, வாசித்து பாருங்க. வேத வசனம் என்ன சொல்லுது, எப்படி வாழணும்னு சொல்லுது, என்ன செய்யணும்னு சொல்லுது, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடுங்குவோமானால் வரப்போகும் கோபாக்கினிக்கு நாம் தப்பிக்கிற தேவ எச்சரிப்பு நமக்கு பயனுள்ளதாய் மாறும். என்னை கர்த்தர் எச்சரிக்கிறாரா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுட்டு அல்லல் தட்டிட்டு போயிடாதீங்க. அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு போயிடாதீங்க. ஆண்டவரே, தேவ எச்சரிப்பை பெற்ற அந்த மனுஷன் உம்மை விசுவாசித்தது போல மனதார விசுவாசிக்க கிருபை தாரும். விசுவாசித்தவளே பாக்கியவதி.